எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கோம், அதை வந்து எப்படி வந்து 2 லட்சம் ஆக்க அப்படிங்கிறதுக்கு உண்டான சிறந்த வழிகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு பணம் வச்சுருக்கீங்கன்னா வந்து ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, அது வந்து பீரோலேயே வந்து பூட்டி வச்சுருக்கிறோம். ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய மதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, 1 லட்ச ரூபா வந்து பீரோவில் வச்சுருக்கீங்கன்னா 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா அதே 1 லட்சம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து விலைவாசி எல்லாமே கூடியிருக்கும். அதே 1 லட்ச ரூபா வச்சு 10 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின பொருளுடைய விலை இந்த 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கும். உதாரணத்துக்கு வந்து இந்த 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து பெட்ரோலுடைய விலை வந்து 1 லிட்டருக்கு வந்து ஒரு 62 ரூபா இருந்துச்சுன்னா வந்து 10 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 80 ரூபா இருக்கும். இதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம். ஸோ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா எஃப்டி. ஸோ எஃப்டி வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட். ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு 1 லட்சமோ இல்லை வந்து 50,000மோ உங்கள்ட்ட எவ்வளோ இருக்கோ அது வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு